வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க இன்றைக்கி ஒரு சூப்பரான தக்காளி சட்னி தான் செய்ய போகிறோம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சுருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா தான் புரியும். இதில் ஒரு முக்கியமான இன்க்ரீடியன்ட் சேர்த்துருக்கேங்க. அது என்னன்றது நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி என் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறது தான் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ஆல் ஆப்ஷன் இருக்கும், கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா தான் என்னோடய வீடியோஸ் உங்கள் வீடு தெரிய வரும். இப்போ வாங்க நம்ம ஆர்எஸ் ஹெல்தி கிச்சனுக்குள்ளே போகலாம். இந்த தக்காளி சட்னி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு, எண்ணெய் நீங்கள் 3 கூட சேர்த்துக்கலாங்க. 3 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு, ஏன்னா நம்ம கம்மியாக தான் செய்கிறேன் நான், அதனால் கொஞ்சம் எண்ணெய் கம்மியாக சேர்த்துருக்கேன். நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி செய்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எண்ணெயை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நான் 1 ஸ்பூன் கடுகு சேர்க்குறேன். 2 டேபிள் ஸ்பூன் உளுந்து சேர்க்குறேங்க, வெள்ளை உளுந்து. இதை சேர்த்துட்டு இது நல்லா அது பொரிஞ்சதும் 1 ஸ்பூன் சீரகமும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அது எல்லாமே நல்லா அது பொரிஞ்சு நம்ம கடுகுலாம் நல்லா வெடிஞ்சு நமக்கு உளுந்தெல்லாம் பொன்னிறமாக வரட்டும். இதுக்கு நான் காஷ்மீரி மிளகா ஒரு 4 சேர்க்குறேங்க. உங்கள்கிட்ட காஷ்மீரி மிளகா இல்லைன்னா நம்ம காஞ்ச மிளகா கூட சேர்த்துக்கலாம், பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாங்க, நல்லா தான் இருக்கும். இப்போ நமக்கு பச்சை மிளகா சேர்க்கும் போது ஒரு டேஸ்ட்டுங்க, காஞ்ச மிளகா சேர்க்கும் போது ஒரு டேஸ்ட்டு. அது டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் படும், வேறு ஒன்றும் இல்லை. இதெல்லாம் நல்லா அது பொரிஞ்சு வரட்டும். நல்லா பொரிஞ்சு வந்ததும் நான் ஒரு 4-5 பல் பூண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேங்க. இது மலை பூண்டு, அதனால் 4-5 பல் நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா அந்த பூண்டை நல்லா பொரிஞ்சதும் ஒரு 2 பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா அது வதக்கி விடுங்க. எண்ணெயிலே நல்லா அது வதங்கட்டும். நமக்கு கலர் சேஞ்ச் ஆகணுங்க, கோல்டன் கலரில் நமக்கு வெங்காயம் வர வரைக்கும் நல்லா அதை சிம்லே வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. நீங்கள் எவ்வளோக்கெல்லாம் வெங்காயத்தை நல்லா வதக்குறீங்களோ அப்போ தாங்க நமக்கு எந்த டிஷ்ஷாக இருந்தாலுமே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நல்லா எண்ணெய் நல்லா வதங்கும் போது அது வெங்காயத்தோட அந்த சாரெல்லாம் இறங்கி சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு. இதில் கொஞ்சமாக நான் கருவேப்பிலைகளும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நான் இதுக்கு ஒரு 6 தக்காளி எடுத்திருக்கேங்க. பார்த்திங்கன்னா நல்லா அது நல்லா கலர் மாதிரி இருக்குது. இதுக்கு ஒரு 6 தக்காளி எடுத்திருக்கேன். அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் இதை அரைச்சி கூட சேர்க்கலாங்க. அதே தான் நம்ம பச்சை மிளகா சேர்க்கும் போது டேஸ்ட் நமக்கு டிஃப்ரெண்ட் படும் இல்லையா, அதே மாதிரி தான் நமக்கு அரைச்சி சேர்க்கும் போது ஒரு டேஸ்ட்டும். இது மாதிரி சேர்த்து நம்ம நல்லா வெந்து தானாக அது குழஞ்சி வரும்போது ஒரு டேஸ்ட்டும் இருக்குங்க. நீங்கள் 2 விதமும் செஞ்சு பாருங்கள், ரெண்டுமே நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ இது நல்லா வதக்கி விட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வைக்கலாம். அதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க, நமக்கு தேவைப்பட்ட அப்புறமா கூட சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூளும் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் தாங்க சேர்க்குறேன். சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம உப்பு சேர்க்கும் போது நமக்கு நல்லா அது இன்னும் மசிஞ்சு நல்லா வரும். நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஒரு 2 நிமிஷம் மூடி வைக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டேங்க, தெரியுதா உங்களுக்கு? இப்போ 2 நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தெரியுதா, நல்லா அது மசிஞ்சு நல்லா வந்திருக்கு பாருங்கள். இந்த சமயத்தில் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். இது வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள் தாங்க, மிளகா தனியாக சேர்த்து அரைச்சது. நான் 1 ஸ்பூன் தாங்க சேர்க்குறேன். உங்களுக்கு காரம் அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா நீங்கள் 2 ஸ்பூன் கூட சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா இது ஒரு கோலிவுட் சைஸு புளியை நான் கரைச்சி வச்சுருக்கேங்க. இது தாங்க நான் சொன்ன இன்க்ரீடியன்ட்ஸ். ஏன்னா நம்ம தக்காளி சட்னியில் புளி சேர்க்க மாட்டோம். நீங்கள் சேர்த்து பாருங்கள், சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சுட்டு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். இது மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு வேணால் என் சேனலில் செக் பண்ணி பாருங்கள். நான் இன்னொரு சேனலும் ஆரம்பிச்சிருக்கேங்க, டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்னு, ஆர்எஸ்டி கிச்சன். அது இதே பேரில் உங்களுக்கு தேவைப்பட்டால் அந்த சேனல் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் சேனலில் லிங்க் கொடுக்குறேன். இப்போ ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுங்க. நமக்கு சூப்பராக நமக்கு எல்லாம் நல்லா வெந்து அந்த புளி வாசலெல்லாம் போயிடுச்சு பாருங்கள். இப்போ நல்லா நமக்கு தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இதில் லாஸ்ட்டாக கொஞ்சமாக கறி லீஃப் சேர்த்துட்டு இறக்கிட்டோன்னா நம்ம சூப்பரான தக்காளி தொக்கு ரெடி ஆகிடுங்க. உங்கள் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் போகிற லைக் தான் இந்த வீடியோவை நெக்ஸ்ட் லெவலுக்கு யூடியூப் எடுத்துகிட்டு போகும்.
இது வந்து ஒயிட் ரைஸு, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்.